இங்கே இருந்தால் விளையுதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. கோயம்புத்தூர். தமிழ் ஆத்தா आपको? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எனக்கு நான் அண்ணாச்சி பழம் கேட்டேன், அங்கே சாப்பிட முடியல இங்கே. ஸோ அவர் கொண்டு வந்து எனக்கு அண்ணாச்சி பழம் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. பையா आपका नाम? छोटू कुमार. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. மார்னிங் வந்து சாப்பிட்டோம். இங்கே மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் இருந்தது வெஸ்ட் பெங்காலில். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே நம்ம போகணும். இன்னும் நம்ம 100 கிலோமீட்டர் இன்றைக்கி வந்து ஓட்ட வேண்டியது இருக்குது. மக்களே, ஆற்று மணல் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மணல் கண்ணீர் வடிக்குது, அப்படி தான் பார்க்கணும். பாருங்கள், தண்ணி சிந்திகிட்டே போகுது. பகவானே. டீம் ஒருத்தர் மருந்து அடிச்சுட்டு இருக்காரு, போய் அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம். இது டார்ஜிலிங் டீ. இங்கே நார்மல் டெம்பரேச்சர்லேயே அந்த செடியெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக அதே தான். டீம் அந்த விவசாயிக்கிட்ட கேட்போம் எதுக்கு அடிக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். क्या मार रहा है, क्या बोलते हैं इसको? जो पत्ता है, जो कुगड़ा होता है ना, हाँ वही का दवा. ठीक है. इसका नाम क्या है, वो जो मारते हैं ना, इसका नाम क्या है? हाँ टैंकी. वो टैंकी तो ठीक है यार, जो दवा है ना, दवा का नाम क्या है? वो दवा का नाम हाँ पोका, लाल पोका का. लाल पोका का. आपका नाम? ताहिर. क्या कर रहा है आप? पीछे दिखा दो इसको. அவர் வந்து மருந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, ये किसके लिए? इसको दवा है. दवाई. நல்லா கேட்டுக்கோங்க. இது இந்த இடத்துல நான் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து அவங்க மருந்துன்னு சொல்கிறாங்க. மருந்துங்கிறது என்னென்னா நம்ம உடம்பை குணப்படுத்துறதா வந்து மருந்து, புரியுதா? ஆனால் இது மருந்து இல்லை, இது வந்து பாய்சன். பையா ஓகே ஓகே, அவர் காட்டுறதுக்காக பண்ணுறாரு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி தான் நம்ம விவசாயிகளை வந்து மருந்துன்னு சொல்லி முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது மருந்து கிடையாது, இது வந்து ஜெனோசைடு. அதாவது தலைமுறையே வந்து பாதிச்சிடும், கொன்றும் இது உயிரினங்களெல்லாம். இதுக்கு மேலே இவர் இப்போ தெளிக்கிறார் அப்படின்னா, இது கூட சேர்ந்து எல்லாமே வந்து செத்து போயிடும். நல்ல பூச்சிகளும் வந்து செத்து போயிடும். அதாவது பூச்சிகளில் பல வகைகள் இருக்குது, நல்லது செய்யக்கூடிய பூச்சிகள் தான் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இதை அடிக்கும்போது நல்ல பூச்சிகளும் இறந்து போயிடுது. ஸோ இதில் இருந்தால் நம்ம டீ எடுக்கிறோம், இந்த டீ தான் நம்ம குடிக்கிறோம். ஸோ நம்மளே அஃபெக்ட் பண்ணும்ல. ஆனால் அவருக்கு அது தெரியாது. இது அவர் தவறு இல்லை, இந்த தொடர்ந்து அரசாங்கங்கள் வந்து இந்த மாதிரி மக்களை மூளை செலவை செஞ்சு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ரைட் பாய், தேங்க்யூ. ये नहीं यूज़ करने का, ये बहुत बेकार है. டீம் அந்த அவரோட இன்டர்வியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, ஒரு டேங்கை வந்து அடித்தா அந்த மருந்து, அதாவது அந்த பாய்சனை பிடிச்சி அடித்தா 25 ரூபா கிடைக்குமா. ஒரு நாளைக்கு நான் எப்படியும் 10-15 வந்து அடிப்பேன், அதுதான் சம்பளன்றார். ரொம்ப கஷ்டங்க. விவசாயிகள் வந்து இது அவங்களோட சொந்த நிலமும் கிடையாது. குழந்தை வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, குழந்தைய விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிச்சுட்டு இருக்காரு. அதை வந்து மருந்துன்னு சொல்லக்கூடாது, விஷம் தான். அவருக்கு வந்து அந்த மருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ண வேண்டியது, இது உங்களுக்கு நான் பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதை எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது படித்த நம்மளோட வேலை. ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து இதை வந்து மாற்றணும். இல்லைன்னா வருங்கால தலைமுறைக்கு இங்கே எதுவுமே வந்து மிஞ்சாது. அட்லீஸ்ட் இவர் பார்த்துட்டு ஏன்னா நான் பெருசாக வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரதில்லை. ஆப்கே லியே பராபர். சரி, சம்பாலனா. பாய். ஹரி தக்கூர். நான் வந்து இது வந்து ஸ்கூல் நேதாஜி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்கூல். ஸோ இங்குள்ள இளைஞர்களையும் சந்திப்போம். சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணுறாரு. பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வெஸ்ட் பெங்காலில் दामपुर அப்படிங்கிற ஒரு डिस्ट्रिक्ट वो मैं बताता हूँ आपको. ये लोग जाने दो, मैं इसके अंदर क्या है सरकार वो सब बताता. कुछ समझ में आया आपको? आया? अच्छा, स्कूल बस ख़त्म हो गया? ओके. டீம் நமக்கு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் அதுக்காக தான் போகிறேன். ये क्या करते? ऐसा करके हिंदी समझ में आता है? वो मछली पकड़ रहा है. டீம் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து குழியாக பண்ணி வச்சுருக்காங்களா. இதுக்குள்ளே இருந்து மீன் பிடிக்கிறாங்களா. குछ मिला अभी तक? டீம் பாருங்க, போட்டு எல்லாம் பிடிங்கிட்டு இருக்காங்க. भैया वो थोड़ा पास में आए. ஓ டீம், இங்கே பார்த்தா தெரியும், மீன் தான் வந்து இப்படி பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதாவது நான் நினச்சேன் ஏதோ நாற்று நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் பையா. கடைசியில் பார்த்தா இந்த இடத்துலேருந்து எல்லாம் மீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு மார்க்கெட்டு. நான் அப்படியே சும்மா வந்து டீம் இங்கே பார்க்கலாம், எல்லோரும் வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் சேல்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி கேரட் கிடைக்குது.